ஓம் சாய்ராம். நீ இந்த கோயிலுக்கு போ, உன்னுடைய பிரச்சனையை தீரும் அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொன்ன ஒரு அற்புதமான கோயிலும் யாருக்கிட்ட பாபா சொன்னாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சாய்ராம். அப்பா சாஹேப் குல்கர்னி அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சரித்திரத்தில் படிச்சிருப்போம். இவங்க வந்து ஷிரடி வில்லேஜோட அதிகாரியாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து இந்த அப்பா சாஹேப் குல்கர்னி மேலே கிராம மக்கள் கேஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அப்பா சாஹேப் குல்கர்னி என்ன பண்ணுறாருன்னா பாபா கிட்ட போகிறாங்க. பாபா, இந்த மாதிரி என் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க பாபா, இதுக்கு நீங்கள் தான் விடை சொல்லணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாய்பாபா சொல்லியிருக்காங்க, நீ வந்து நெவாசால மோகின்ராஜ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய் உன்னோட வேண்டுதலை சொன்னதுக்கு அப்புறமா நீ உன்னோட கேஸ் நடக்கிற இடத்துக்கு போகணும், அப்போ உன்னோட கேஸில் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பா சாஹேப் குல்கர்னி வந்து நெவாசால மோகினிராஜ் டெம்பிளுக்கு வந்து அவங்கள வணங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ்லேருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் பாபா செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நிறைய புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பாபா சொன்ன ஒரு அற்புதமான கோயிலை தான் சார் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயில் தான் நெவாசால மோகின்ராஜ் கோயில். அதாவது விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடை கடையும் போது வந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கே கிடைக்கணும், அது அசுரர்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மோகினி அவதாரம் எடுத்தது தான் இந்த மோகினி ராஜ் டெம்பிள். இது புராண காலத்திலேருந்து இருக்கு அந்த கோயில் சாய்ராம். மோகினி ராஜ் டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் பாபா பண்ணியிருக்காங்க. இந்த பக்தர்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீ மோகின்ராஜ் டெம்பிளுக்கு போன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய புக்கில் நான் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்மளையும் பாபா இந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் அப்பயே புரிஞ்சுட்டேன் சார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சிவபெருமானையும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானையும் இங்கே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகும்போது தான் அந்த புராண வரலாறும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். பாபா இந்த கோயிலுக்கு போக சொன்ன அந்த ஒரு அற்புதமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷிரடியிலேருந்து பாபா கிளம்பி ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு தான் பாபா வந்து திருப்பி ஷிரடிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ பாபா வந்து நெவாசாலே இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நெவாசால பாபா இந்த கோயிலுக்கும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சாய்பாபா ஏன் ஷிரடியை தேர்ந்தெடுத்தாங்க, ஷிரடியில் சுற்றி அத்தனை ஒரு அற்புதமான புனிதமான இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அந்த ஒரு புனிதமான ஸ்தலங்களில் இந்த மோகினிராஜ் ஸ்தலமும் ஒன்று சாய்ராம். ஷிரடி போகிற பக்தர்கள் கண்டிப்பாக நெவாசா போய் இந்த மோகினிராஜ் டெம்பிளையும் போய் பாருங்க சாய்ராம். உங்களோட வேண்டுதலும் சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக நிறைவேறும் சாய்ராம். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். சாய்ராம்.